விஜயை பற்றி பேசுகிறது அப்படின்றது ஒரு தமாஷான ஒரு விடயம்தான். ஆனால் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னோம்னா, இதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் பண்ணுறது முதல்ல அரசியல் அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிங்க. இவர் பெண்களுக்காக நிற்கிறவரா? எங்கே நின்று இருக்கிறார்? ஏன்னா பரதேசி விட்டுட்டு போயிட்டு நீ பாட்டுக்கு எல்லாம் கோர்ட்டில் நாருவேன். நான் அதனால தான் அதெல்லாம் பேசவே இல்லை. நான் பொதுவாக தனிப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் எனக்கு எல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இதை பற்றி ஒரு விடயத்தை இவரே எடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அது வந்துட்டு ஒருத்து கிடையாது அப்படின்றது. அவ்வளோ ஒருத்து கிடையாது, ஒருத்து கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் என்ன விதமான மனிதன்? உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமா? அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. உங்கள் மனைவி கோர்ட்டுக்கு போயிட்டா, நீ நாணயஸ்தானாக இருந்தன்னா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவியா? அப்போ எவ்வளோ பெரிய கடினமான மனநிலை கொண்டவனா நீ இருப்ப? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் குடும்ப விஷயம் ஒருத்து கிடையாதுன்னு ஒரு மனுஷன் பேசுகிறான் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிற ஒன்று. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே அதை கைதட்டி பயங்கரம் என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மைதான், ஒருத்து கிடையாது அந்த மாதிரி அவர் சொன்ன ஒன்று எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்க உலகமா? அங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடா? அங்கே இருக்கிறவங்க பண்பாட்டு பிறவிகளா? ஒரே ஒரு நாச்சியாருக்கு மட்டும் அந்த கோவம் வந்துச்சு இல்லை? ஏன் கோவம் வரணும்? பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒவ்வொரு ஷேர் ஆட்டோ, தனியார் ஷேர் ஆட்டோலேருந்து பஸ் வரைக்கும் ஒரு ரெட் பொத்தான் வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் அமுக்கணுன்னா அங்கேருந்து இதுக்கு போய் அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். நீங்கள் இறங்குறதுக்குள்ளே அந்த இடத்துல போலீஸ் வந்துக்கு. அது ஒன்று. இன்னொன்று தாய்மாமன் திட்டம், தங்கத்துக்கு தாய்மாமன் திட்டம். இந்த ரெண்டு திட்டத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? பொத்தான முதல்ல உன் வீட்டில் வை, அவங்க அமுகட்டும். 6 வருஷம் நீ ஐசோலேட் பண்ணி வச்சல. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அமுக்கு சோறு தரல, பணம் தரல, ஒன்றும் தரல. என்னை பணி ஒரு பங்களாவில் வச்சுட்டு அவன் சித்திரவதை பண்ணுறான்னு அங்கே போய் முதல்ல பொத்தானே. அங்கே விட்டுட்டு பப்ளிக்கில் எல்லாம் பொத்தானே வச்சுருந்தா இருக்குது. வீட்டில் பொத்தானே வீடா? சூப்பர் 6, அதாவது மகளிருக்கு ஆண்டுதோறும் 6 சிலிண்டர் இலவசம். சூப்பர் 6ன்னு அதுக்கு நேம் வேறு. எப்படி சார் 6 சிலிண்டர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சதுனால தான் சிலிண்டரை கொடுக்குறேன். இப்போ சிலிண்டருக்கு 60 ரூபா ஏற்றுறானே, ஏன் கட்டிக்கல நீ? அது பாஜக சார் ஏற்றுது. எப்படி சார்? அப்போ இதுதான் இவனுடைய தைரியன்றது. எந்த இடத்துலையுமே இவன் துணிவு உள்ளவன் கிடையாது, தெளிவு உள்ளவன் கிடையாது, புரிதல் உள்ளவன் கிடையாது, அக்கறை உள்ளவன் கிடையாது. வேற வழி இல்லாமல் அண்ணாவும் அண்ணாவோட கூட இருக்கிறவங்களும் கடைசியாக பாஜக பக்கம் தான் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ முடிவு எடுத்துட்டாரு விஜய். இப்பயோ முடிவு எடுத்துட்டாரு. எனக்கு இங்கே தான் போவான்னு. ஒரு குட் ரிலேஷன்ஷிப்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மட்டுமே வெளியில வரும், நம்ம ஒரு பெட்டர் பர்சனா மாற்றும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதி அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் தன்னோட வாக்குறுதிகளை பெண்களை நோக்கி வீசியிருக்கிறாங்க. பெண்களுக்கு என்னென்ன தேவை, பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு சமையல் எரிவாயு, அது இதுன்னு பெண்களே மையப்படுத்தி நிறைய பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதிகளை எப்படி சார் பார்க்குறீங்க? வந்துட்டு விஜயை பற்றி பேசுறது அப்படின்றது ஒரு தமாஷான ஒரு விடயம்தான். ஆனால் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னோம்னா, இதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் பண்ணுறது முதல்ல அரசியல் அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிங்க. நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், நீங்கள் முதல்ல யோசிங்க. இவர் பெண்களுக்காக நிற்கிறவரா? எங்கே நின்று இருக்கிறார்? பெண்களுக்காக நிற்கிறவன் முதல்ல குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை பெண்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். சம உரிமை கொடுக்குறானோ இல்லையா, அன்பு கொடுக்கணும் இல்லையா, அவனை பாதுகாக்கணும். இதெல்லாம் விஜய் செய்கிறாரா? கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பரவாயில்ல, அதுக்கு பதில் சொல்லட்டும். அந்த இடத்த பற்றி போக வேணாம். எது குற்றச்சாட்டாக இருந்தாலும் அது அவராச்சு, அவருடைய. ஆனால் இதை பற்றி ஒரு விடயத்தை இவரே எடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அது வந்துட்டு ஒருத்து கிடையாது அப்படின்றாரு. அவ்வளோ ஒருத்து கிடையாது, ஒருத்து கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் என்ன விதமான மனிதன்? உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமா? தூங்க முடியுமா? உங்கள் மனைவி கோர்ட்டுக்கு போயிட்டா, நீ நாணயஸ்தானாக இருந்தன்னா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவியா? அப்போ எவ்வளோ பெரிய கடினமான மனநிலை கொண்டவனா நீ இருப்ப? சும்மா இந்த பார்த்து இந்த அப்பியரன்ஸ், இந்த டான்ஸ் ஆடுறது, ஜெனிலா கிட்ட பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசு பையனுடைய அதெல்லாம் நடிப்பு. இதுதான் ஒரிஜினல். இவனெல்லாம் பயங்கரமான மோசடிக்காரன். அதுக்கு அத்தாட்சி தான் இது. நான் மக்களோட தான் நிற்பேன் அப்படின்னா விட்டுட்டு ஓடனால கரூரில் ஒன்றானா இல்லையா உங்கள் தலைவன்? ஏன் விட்டுட்டு ஓடணும்? நான் யாருமே குற்றஞ்சாட்டலாங்க இருந்து எல்லாரையும் ஏற்றி அனுப்பிட்டு அந்த உனக்கு போலீஸ்காரங்க தான் ஃபுல்லாக உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க.
இன்ன வரைக்கும் உங்களுக்கோ உங்க கூட இருந்த பட்ட புண்ணாக்குங்களுக்கோ ஒரு ஸ்க்ராட்ச் கூட விடலைன்னா அது காரணம் தமிழ்நாடு காவல்துறை தான். சொல்லுங்கள், தமிழ்நாடு காவல்துறை இல்லாத விக்கிரவாண்டி மாநாடு உங்களுக்கு வந்துட்டு சாவு இல்லாத நடந்திருக்குமா? வெளியில் சாவு நடந்துச்சு, அதுவும் தலைவன் கண்டுக்கலை. ஆனால் அந்த இடத்துல 8000 போலீஸ் உங்களை காப்பாற்றிருக்கிறான், உங்களையும் உங்கள் தலைவனையும். நன்றி உள்ளவனாக இருக்கிறானா பாருங்கள்? கிடையாது. பெண்களில் நன்றி உடையவன் கிடையாது, தன்னை காப்பாற்றின போலீஸுக்கு நன்றி உடையவன் கிடையாது. செத்தவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு, அவர் மேலே வந்துட்டு பழி தூத்தி பேசுகிறான் முதலமைச்சரோட. அவர் 10 லட்சம் கொடுக்கலன்னா இவன் 20 லட்சம் தந்திருக்க போகிறதில்ல. ரைட்டா? 72 நாள் இவங்க யாருமே வரல வெளியில். யாரை காப்பாற்றிக்க அவங்க போய் உள்ளே போய் உட்காந்தாங்க? சொல்லு. 72 நாள் உள்ளே போய் உட்காந்திங்களே, யார்கிட்டேருந்து தப்பிச்சு போய் உட்காந்திங்க? கேஸு போயிடுச்சு, எங்கே ஒரு வாரத்துக்குள்ளேயே போயிடுச்சு சிபிஐ கிட்ட. தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கல, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன் உள்ளே கிடந்து? ஆக நீங்கள் விஜயை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தற்கொலைக்கு ஒப்பானது. இவனுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு ஏன் இவன் அவன் சொல்கிறாங்கலாம் கேட்காதீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து நான் பேசுகிறேன். சுத்தமாக ஒரு கிரிமினலை எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ, திருடன், கொள்ளைக்காரன், கொள்ளைக்காரர், திருடர் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நான் விஜய் அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதை அட்ரஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? நான் இந்த குற்றம் இப்படியாப்பட்ட ஆள் தான் இவன் அப்படின்றத வந்துட்டு போன ஆண்டுன்னு 25 இல்லையா, போன ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பான், ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவிட சேர்த்துக்குவான். தூய்மையான ஆட்சி தரேன்றவான், லாட்ரி வியாபாரி சேர்த்துக்குவான். அந்த லாட்ரி வியாபாரி செலவு பண்ணுறாடவன் கட்சிக்காக அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? யோசிங்க நீங்கள். இப்படியாப்பட்டவன் வந்துட்டு நல்ல ஆட்சி கொடுத்துருவானா? அழிச்சிருவான் நாட்டையே. நீங்கள்லாம் ஒரு மயக்கத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தாய் தந்தையர்கிட்ட போய்ட்டு பேசுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. அதனால் விஜய் சொல்கிறாரு, மக்கள் யாரும் நம்ப போகிறதில்ல. எங்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலை இல்லை, உங்களை பற்றி மட்டும் தான் கவலை. ஒரே ஒரு கேள்வி, அவர் நீங்கள் குடும்ப விஷயம் ஒருத்து கிடையாதுன்னு ஒரு மனுஷன் பேசுகிறான் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிற ஒன்று, ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே அதை கைதட்டி பயங்கரம் என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மைதான், ஒருத்து கிடையாது அந்த மாதிரி அவர் சொன்ன ஒன்று எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்க உலகமா? அங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடா? அங்கே இருக்கிறவங்க பண்பாட்டு பிறவிகளா? நாங்கள் ஒரு 1000 பேர் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்கிறவங்கள வந்துட்டு உங்கள் வீட்டில் இருப்பாங்களா, என் வீட்டில் இருப்பாங்களா, இவங்க வீட்டில் இருப்பாங்களா, இவங்க வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் தங்கச்சியாக இருப்பேன், அக்கா இருப்பேன், நான் ஒரு துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு போகலாம். பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய பொண்டாட்டிங்க தமிழ் பிறவிகள் அதுங்களா? இல்லை, யாருமே அப்படி சொல்ல மாட்டேன். பொண்ணு பாதிக்கப்படுறா, இன்னொரு பொண்ணு சிரிப்பாளா? ஆனால் சிரிக்கிறாங்களே, அதான் இங்கே கேள்வி. தான் சொல்ல வர. அவங்களாம் எப்படியாப்பட்டவங்கன்னு பாருங்கள். உங்க கூட இருக்கிறதுனாலே அதுங்களாம் நல்லதுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு நாச்சியாருக்கு மட்டும் அந்த கோவம் வந்துச்சு இல்லை? ஏன் கோவம் வரணும்? உங்களில் பல பேருக்கு இருக்குது அந்த கோவம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பேசாத இருக்கிறீங்க. 10 பேர் குரல் தான் கேட்கும், ஏன்னா அவங்க தான் சத்தம் போடுறாங்க. அதை நான் சொல்ல வரல. இவன் யாராக இருக்கணும்? கவலைப்படாத பேசிட்டு போகிறான், கவலைப்படாத செஞ்சுட்டு போகிறான். முகத்தில் சோகம் கவலை எதுவுமே இல்லை. ஆமாம், அக்கறையின்மை, அதுதான் நான் சொல்ல வரேன். சமூக அக்கறை இருந்துச்சு அப்படின்னோம்னா அப்படிப்பட்ட இப்படியெல்லாம் ஒரு அந்த நபர் நடக்கவே மாட்டார். சுத்தமாக கிடையாது. சமூக அக்கறைன்றது சுத்தமாக இல்லாதவன் தான் இவன். அந்த மாதிரி அது காரணம் என்ன? இவன் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. சினிமா ஒரு 30 வருஷமாக இவருடைய வளர்ச்சின்றது என்னது? காரில் ஏறி உட்கார வேண்டியது, ஸ்டுடியோவுக்கு போக வேண்டியது, நடிக்க வேண்டியது, கேரவானில் உட்கார வேண்டியது, மறுபடியும் நடிக்க வேண்டியது, கேரவானில் உட்கார வேண்டியது, கடைசியில் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட வேண்டியது, தண்ணியை போட்டு தூங்கிட வேண்டியது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் புதுசாக விஜயை பற்றிலாம் சொல்ல தேவையில்லை. எல்லாமே எனக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் தான். எல்லா விதமான வயசும் உள்ளவனா அவன் கூடவே இருக்கிறவன் சொல்கிறான் என்கிட்ட. எல்லா விதமான வயசுனால் எல்லா விதமான பலவீனங்களும் கொண்டவன் அப்படின்ட்டு. பலவீனங்களை எல்லா விதமான பலவீனங்களும் கொண்டவன். சரி, அறிவு திறனாது இருக்கன்னா அதுவும் கிடையாது. விவரம் தெரியுமா? அதுவும் கிடையாது. இவர் பேசுனதுல, விஜய் பேசுனதுல ஏதாவது ஒன்றுத்துக்கு காரணத்தோடு அவர் வந்துட்டு விளக்க முடியுமா? 2000 எல்லாருக்கும்ன்றாரு, 3.5 கோடி பேருக்கு. எங்கேருந்து கொடுப்பார் இந்த ஆள்? அவர் கொடுக்கறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. இவர் எல்லாருக்கும் பஸ்ஸுக்கு சொல்கிறாரு. இவர் அது நான் பிங்க்கு பஸ்ஸு, எல்லா பஸ்லேயும் போகலாம் அப்படின்ட்டு. விஜய் வந்துட்டார் அப்படின்னோம்னா, நீங்கள் ஏறி உங்கள் வீடு சிதம்பரத்தில் இருக்குது, ஏறி போகலாம் பொண்ணு அப்படி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி லூஸ் இல்லை தாடு. ஏதாவது தெரியுமா? இப்போ இந்த மாதிரி பிங்கு பஸ்ஸு வெட்டுறதுல
அதனால் ஆகக்கூடிய இழப்பை வந்துட்டு தமிழக அரசு பட்ஜெட்லேருந்து எடுத்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஈடு கட்டுது 1600 கோடி ரூபான்றது தெரியுமா விஜய்க்கு? தெரியாது. கீழே இருக்கிற அந்த 6 புண்ணாக்குங்க எழுதி கொடுக்குதுங்க, அந்த பேப்பர் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. 6ன்னு சொன்னோன்னு இன்னும் ஞாபகத்தில் வருது சார், சூப்பர் 6. அதாவது மகளிருக்கு ஆண்டுதோறும் 6 சிலிண்டர் இலவசம். சூப்பர் 6ன்னு அதுக்கு நேம் வேற. எப்படி சார் 6 சிலிண்டர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சதுனால தான் சிலிண்டரை கொடுக்குறேன். இப்போ சிலிண்டருக்கு 60 ரூபா ஏற்றுறானே, ஏன் கட்டிக்கல நீ? அது பாஜக சார் ஏற்றுது, எப்படி சார்? அப்போ இதுதான் இவனுடைய தைரியன்றது. எந்த இடத்துலையுமே இவன் துணிவு உள்ளவன் கிடையாது, தெளிவு உள்ளவன் கிடையாது, புரிதல் உள்ளவன் கிடையாது, அக்கறை உள்ளவன் கிடையாது. அரசியல் அப்படின்றதே ஒரு நம்பகத்தன்மையினுடைய அடிப்படையில் தான், புரியுதுங்களா? நாங்கள்லாம் சுய நம்பிக்கை எங்கள் மேலே தான், நாங்கள் ஈழத்துக்கெல்லாம் உதவி இருக்கிறோம். இப்போ காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குன்னா பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்தோடு நாங்களாம் நின்று போராடினோம். அதோட திமுக போராடிச்சு, திமுக கூட்டணி கட்சிகள் போராடிச்சு, எல்லாம் போராடிச்சு, அப்படி தான் பண்ணோம். இப்போ இவ்வளோ போராடிட்டு நாங்கள் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் நடக்கும்போது விஜய் எந்த நாட்டில் இருந்தார்? விவசாயியை பற்றி பேசுகிறாருல தஞ்சாவூரில், விவசாயிகள் எவ்வளோ பெரிய போராட்டம் எடுத்துகிறாங்க டெல்லியில், ஏன் அதை பற்றி பேசலை? அதான் அடுத்த ஜென்மத்தை விவசாய பிறக்க இல்லை, இந்த ஜென்மத்தில் என்ன நீ கழட்டினா அதை சொல்லணும், இல்லை தெரியாது. அதான் சொன்னேன், காரில் ஏறி உட்கார வேண்டியது, இங்கேருந்து இப்போ சினிமா நடிக்க வேண்டியது, உடனே கேரவனில் உட்கார வேண்டியது, மறுபடியும் கேரவன் விட்டு வெளில வர வேண்டியது, நடிக்க வேண்டியது, காரை பிடிச்சி வீட்டில் வர வேண்டியது, சரக்கு போட்டு படுத்து தூக்கிட வேண்டியது. இப்படியாப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்துட்டு நீங்கள் நாட்டை இப்போ நாடெல்லாம் இப்போ ஒப்படைக்கப்படாதது வேறு கதை. ஏன்னா உங்களை தாண்டி யாரும் வந்துட்டு விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இல்லாத எங்களுக்கு தெரியும். அடிப்படையிலேயே நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள், ரசிகர்களாகிய நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள், என்ன தெரியும் அந்த ஆளுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஆளுக்கு தெரியுமான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா நீ போய் நெல். ஆனால் அதுக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணு. ஒரு 41 பேர் செத்ததுக்கு யார் காரணம் சிந்திச்சு பாரு. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏன் 6:25 முடிச்சார் மாநாடு? யார் சொல்லி முடிச்சார் கேளுங்க. ஏன் முடிச்சுட்டு ஓண்டான்னு கேளுங்க. ஒரு இடத்துலையும் சாவர ஏதாவது தரானா? கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவர் ஏற்கனவே உடல் பலவீனம் உள்ளவர், நோய் உள்ளவர், அவர் தான் செத்தார் அப்படின்னு அவர் யார் வர சொன்னா சேலம் இப்படி யாரும் சொல்லுவானா? எந்த திமுக தலைவனாக சொல்லியிருக்கானா? அண்ணா திமுக தலைவன் சொல்லியிருக்கானா? கம்யூனிஸ்ட் தலைவன் சொல்லியிருக்கானா? இப்போ இவன்லாம் யாருன்னா கை கழுவிட்டு போகிறவன். அவன் பொண்டாட்டி குடும்பத்து மேலே அக்கறை இல்லாதவன். உன் மேலே எப்படி அக்கறை செலுத்துவான்னு நினைக்கிறடி? பதற வேண்டாம். பொண்டாட்டி இல்லையா? ஒரு நாள் 2 நாளில் 27 வருஷம் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி கிட்ட வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள்லாம் வரும். நல்லா வெளிப்படையாகவே பேசக்கூடியவன். நான் 40 வருஷம் ஆச்சு நானும் ஜமுனாவும் கல்யாணம் கட்டிக்கிட்டு. 40 வருஷம் கழிச்சிட்டோம். இப்போ 41 ரன்னிங். இதில் நிறைய நடக்கும். பாக்ஸிங் தவிர மற்றெல்லாம் நடக்கும். உடனே கன்வின்ஸ் ஆகிடுவான். என்ன காரணம் அப்படின்னோம்னா, மன வாழ்க்கையில் வந்துட்டு நீ ஒரு 5 வருஷம் கடந்துட்ட உடனே பார்த்துட்டோம்னா நீ உணர்வ அவள் இல்லாத உன்னால் இருக்க முடியாது. அவள் உணர்வா இவர் இல்லாத நம்ம கிடையாது அப்படின்னு. அதுதான் அது அப்படியே நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வரும். பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப நுணுக்கமான ஒரு விடயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா வாழ்ந்துருப்பாங்க. 70, 75, 80 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒய்ஃபு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, 6 மாதம் கூட புருஷன் தாங்க மாட்டான், செத்துருவான். தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? ஏன்னா அந்த டிபெண்டன்சின்றது வந்துட்டு அப்படி இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் பொண்டாட்டி புருஷன் இருந்துட்டாலும் பொண்டாட்டி பேரங்கிறன்னா வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துருவா. ஆனால் அவள் இல்லாட்டி இவனால் வாழவே முடியாது. இதை ஒரு 5 வருஷத்துலேயே ஒரு ஆம்பளை உணர்ந்துருவான். ஆனால் அவர் தான் அவங்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார். அதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லையா? ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா நீ யாரை ஒர்த்தா நினைப்பேன்ற? அவன் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் வச்சிருக்கு. ஆல்ரெடி வேண்டாம், பேசவே வேண்டான்ற. நான் இந்த இடம் ஒன்று போதும். ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனுவாங்களே, அவ்வளோதான். தேவையே இல்லை அது. ஒருத்தர் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக போயிருக்கிறாங்க, காசிக்கு போயிருக்காங்க. காசியில் போயிட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தரும் இல்லை. அந்த மாடு கட்டப்பட்ட அந்த மாடு எப்படியோ அதே வழியில் வந்து ஊரை வந்து சேர்ந்துருச்சு. இது ஒரு பெரிய நடந்த கதையே. அது ஒரு ஆசிரியர், என் ஃப்ரெண்டோட அப்பா, எனக்கும் ஆசிரியர் தான் அவர். அவரும் ஒரு மாடை வாங்குற போரர்கிட்ட இருக்கிற ஒரு வீட்டில் இந்த மாடை வாங்கிட்டு பசு மாடை வாங்கிட்டு கட்டுறாரு. அது முரண்டு பிடிச்சிருக்கு, நான் வரமாட்டேன்ட்டு இவர் எடுத்தாந்து கட்டிடுறாரு. இந்த கட்டுறாருல, இந்த முளையில் கட்டுறாருல, அதை கட்டுறது அப்படியே அது பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
அதனுடைய கொம்புல அதில் வச்சு அந்த சுருக்கை இழுத்து விட்டுட்டு 4 முறை தவிச்சது மாதிரி போயிடுது. 4 முறை அவனுக்கு கூட்டாது விட்டு வச்சுருக்கான். 5வது முறை அப்படின்னா ஒரு தமிழாசிரியர், பண்பு மிக்கவர், அவர் பெரிய ஆள், கலைஞர் கூட அவர் தெரியும். நான் கொடுத்த காசு வேணாண்டா, நீ ஏன் அந்த மாட்டை வச்சு அப்படின்ட்டு. ஒரு மாடு அவனை வளர்த்தவன், கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்தவன், அவன் டிஸ்ட்ரெஸ்ஸு, பொருளாதார நெருக்கடி, அவன் விற்கிறான். ஆனால் ஒத்துக்காத இங்கேருந்து அது போகுது போரூருக்கு. இப்போ மாதிரிலாம் வழிகிழி 6 வழிச்சாலையெல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு போகுது, வாழுது. அக்கறைன்றது அதுதான். மாட்டுக்கு இருக்குது, இந்த ஜென்மத்துக்கு இல்லை. நீங்கள் இவனை நம்பி போயிட்டுருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள். இருந்தாலும் பேசுறது சேர்ந்தாலும் ஒன்றுமே உனக்கு தெரியாதுங்க சார். எதுவுமே தெரியாமல் சார் இவ்வளோ பேசியிருக்காரு. இல்லை, அதுதான் நம்ம எழுதி கொடுத்தா எல்லாரும். இந்த 7வது 8வது வகுப்பில் நம்ம படிக்கும்போது பேச்சு போட்டின்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா? அப்படின்னா தலைப்பெல்லாம் கொடுப்பாங்க. பிரதமர் ஆனால், நான் முதல்வர் ஆனால், நான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து பொழியுங்க அந்த பிள்ளைங்க, ஒன்று சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாமா? அந்த மாதிரி தான் இதனுடைய மனநிலை அவ்வளோதான் வளர்ந்துருக்குது. 7வது 8வது மனநிலை. ஸ்டாலின் சார், அங்கிள் அப்படிலாம் பேசுகிறான். அப்புறம் இன்னொருத்தன் மிரட்டோடனே பயந்துடுறான். அவனை பற்றி பேசுகிறதே இல்லை, ஒத்திக்கிட்டு போயிடுறான். ஓகே, இதில் ரெண்டு திட்டங்கள் மட்டும் பேசிடலாம் சார். திட்டம்னு பார்க்க வேணாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒவ்வொரு ஷேர் ஆட்டோ, தனியார் ஷேர் ஆட்டோலேருந்து பஸ் வரைக்கும் ஒரு ரெட் பொத்தான் வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அது நீங்கள் அமுக்கணுன்னா அங்கேருந்து இதுக்கு போய் அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். நீங்கள் இறங்குறதுக்குள்ளே அந்த இடத்துல போலீஸ் வந்து நிற்கும். அது ஒன்று. இன்னொன்று தாய்மாமன் திட்டம், தங்கத்துக்கு தாய்மாமன் திட்டம். இந்த 2 திட்டத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? பொத்தான முதல்ல உன் வீட்டில் வை, அவங்க அமுகட்டும். 6 வருஷமா நீ ஐசோலேட் பண்ணி வச்சல, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அமுக்கு சோறு தரல, பணம் தரல, ஒன்றும் தரல, என்னை பனையூர் பங்களாவில் வச்சுட்டு அவன் சித்திரவதை பண்ணுறான்னு அங்கே போய் முதல்ல போத்தானே. அங்கே விட்டுட்டு பப்ளிக்லெல்லாம் போத்தானே வச்சு என்ன இருக்குது? வீட்டில் போத்தானே வீடா? அங்கேருந்து அவன் அடிக்கட்டும் ஆணு. இப்போ நம்ம வீட்டை விட்டு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனை சொல்லிட்டு போகிறோம், எவனா வந்துட்டு பூட்டை திறந்தாங்கன்னா டப்புன்னு லைட் எரியும், ஏதாவது ஒன்று அங்கே அலாம் அடிக்கும், போலீஸ்காரை வந்து காப்பாற்றிடுவான். இங்கே யார் வந்துட்டு சங்கீதாவை காப்பாற்றினது? பொத்தான் வச்சுருந்தானே காப்பாற்றிருக்கலாம்ல. நீ வச்சியா பொத்தானே? ஏன்னா பரதேசி விட்டுட்டு போயிட்டிய நீ பாட்டுக்கு. எல்லாம் கோர்ட்டில் நாருவேன் நான். அதனால தான் அதெல்லாம் பேசவே இல்லை. நான் பொதுவாக தனிப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் எனக்கு எல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். என்னை விட தெரிஞ்சவர் தான் ஜெகதீஸ்வரன், அதையும் சொல்லிடுறேன். ஆனால் உன் கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருப்போம். நாங்களாம் ஜெகதீஸ்வரனோ என்னை போன்றவர்களோ இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் கரெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒருத்தன் பொது வாழ்க்கைக்கு வரும்போது சுய வாழ்க்கை சுத்தமானதாக இருக்கணும். புரியுதா? இல்லையா? அவங்க அப்படி இல்லையா? அப்படி அப்போ அவங்கள எதிர்த்து நீ பண்ணுற பாலிட்டிக்ஸு, நீ மாற்றுன்றதுனால பண்ணுற, அப்படின்னு யோக்கியனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இல்லையா? போயிட்டு அப்படியே மூழ்கி கடை. நான் நின்ன புதுசாக நீ செய்கிறது, காசு வந்துட்ட உடனே எல்லோரும் சேர் தான் செய்வேன். புரியுதா? தங்கத்துக்கு தாய்மாமன் திட்டம் இதெல்லாம் புழுவுங்க. எதுவுமே அவனுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. அது கீழே இருக்கிறானே அவனுக்கு எழுதி கொடுக்குறது, அதுவே முட்டா பயிலுக்கு அந்த 6 பேர் புண்ணாக்குங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது மரியாதையாக. ஸோ ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு எக்ஸ் வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் புண்ணாக்கிட்டு. அவனுக்கே தெரியாது தாரிக்கு தாங்க அண்ணன்ட்டு என்னத்தை கொடுப்பான் இவனெல்லாம். அக்கறை நீ போயிட்டு கேட்டுப்பாரு ஒரு பொண்ணாட்டிக்கிட்டையும் ஸ்டாலின்னா யாருன்ட்டு. அவர் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விதத்தையும் காத்தால சாப்பாடுன்னு சொல்கிறத இந்திய ஒன்றிய அரசு பட்ஜெட்டு 4.5 லட்சம் 20% எல்லாம் பேசுகிறிய. இந்திய நாடு 48 லட்சத்துக்கு பட்ஜெட் போடுது. 400 கோடி தான் காலை உணவு போட்டால் சாப்பாடுக்கு செலவாகும் ஒரு மாதத்துக்கு. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நிர்மலா சீதாராமன். அந்த கதை உனக்கு தெரியுமா? ஆனால் ஸ்டாலினுடைய திட்டம் இன்றைக்கி பஞ்சாபில் நடக்குது. உனக்கு அது எதாவது தெரியுமா? ஐநா என்னன்னு தெரியுமா? ஐநா எங்கே இருக்குது? போரூரில் இருக்கான்னு கேட்படி. பரதேசி ஒன்றுமே தெரியாதவன். அவங்க அப்பனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ அதுக்கு நேர் எதிர் இது. சுத்தமான டம்மி பீஸு. எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு இவன் வாயிலேருந்து ஏதாவது சொல்லிட்டான் ஒன்று, அது அப்படி நடக்குமா நடக்காதா, அது சாத்தியக்கூறுகள்னா என்ன புடலங்க தெரியும்னு அது பேசிச்சு. அது சமீபத்தில் ஒரு 2 நாளாக போயிட்டு இருக்கு டாக். இது உண்மையா இல்லை, வேற வழி இல்லாமல் அண்ணாவும் அண்ணாவோட கூட இருக்கிறவங்களும் கடைசியாக பாஜக பக்கம் தான் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த முடிவு இருக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக கூட்டணி தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை. முடிவு எடுத்துட்டாரு விஜய். இப்போயோ முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்துட்டாரு.
அந்த இடத்துல ஏதோ ஆதவ அதை எதிர்த்தா மாதிரி கொள்கை ரீதியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியும் விஜய் சைலண்ட்டாக போயிட்டா மாதிரியும் கேள்விப்பட்டேன். எனக்கு இங்கே தான் போவாங்க, கடைசியாக இங்கே தான் போவாங்க. ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சுயநலவாதியினுடைய கடைசி புகலிடம் அரசியல்னு இன்னொன்று இடம் இருக்குது. த லாஸ்ட் பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் ரெசார்ட் ஆஃப் அ ஸ்கவுண்ட்ரல் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி ஒன்றெல்லாம் கடைசியாக போயிட்டு அதான் கடைசியான ரெசார்ட்டு, அங்கே போயிடுவாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முன்னாடி நான் சொல்லிட்டேன். திமுக என்கின்ற அந்த தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் கொள்கையை பார்க்கக்கூடாது, பலத்தை தான் பார்க்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு போய்ட்டு அங்கே போய் சேர்த்துருவாங்க. இதுதான் அவர் கொடுக்க போகிற ஸ்பீச்சு. அதை நான் கிறிஸ்மஸ் அப்போ பொங்கல் அப்போ முடிச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன். எதோ இழுத்தடிச்சிட்டு இருந்தது. இப்போ கடைசியாக போயிடுவான். கடைசி நேரத்தில் தான் அதை செய்வான்றதை நான் சொல்லியிருக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.